திரும்ப, திரும்ப, திரும்ப அதே தப்பு பண்றீங்க. அதுதான் நான் சொல்ல வர்றதுங்க. இது எல்லாமே ஒண்ணு. உங்களுக்கு வந்து எம்மா, வேக்ஃபிட் அது இதுன்னெல்லாம் பிரிச்சு பார்க்காதீங்க. எல்லாம் ஒண்ணு தான். மெமரி ஃபோம் தான். ஆனா நேச்சுரல் லேடெக்ஸ்ன்னு சொல்றாங்கன்னா, சிந்தெடிக் லேடெக்ஸ 1/2 இன்ச், 1 இன்ச் உள்ள வைக்கலாம். அதோட வெயிட் என்னன்னு நீங்க பார்க்கணும். ஒரிஜினல் லேடெக்ஸ் டன்லப் ப்ராசஸ் ப்ராப்பரா ஒரு 20 வருஷம் லைஃப் வரக்கூடிய மெட்டீரியல், ஹார்ட் மெட்டீரியல் அந்த மாதிரியெல்லாம் யாருகிட்டயும் கிடையாது. இப்போதைக்கு இந்தியால நான் பார்த்துட்டும் இருக்கேன். கொஞ்சம் செக் பண்ணிட்டும் இருக்கேன். ஹார்ட் மெட்டீரியல் யாருமே பண்றதில்ல. ஏன்னா ஹேண்ட்லிங் கஷ்டம். மோல்டே பெண்ட் ஆயிரும். அவ்ளோ வெயிட் இப்போ ஒரு 48 கிலோ இருக்கிற வெறும் 4 இன்ச் கிங் சைஸ் மெட்டீரியல் தயாரிக்கும் பொழுதே, ஆ சேனல்லாம் ரொம்ப ஹெவியா குடுக்கணும். ஏன்னா ஸ்டீம்ல போயிட்டு வருது. 1 ஹவர் ஸ்டீம்ல வச்சுட்டு எடுக்குறாங்கன்னா, அலுமினியம் மோல்டே பெண்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு ஹெவியான மெட்டீரியல். அதுவும் ஸ்டீம்ங்கும்போது தண்ணீல போட்டு அத வாஷ் பண்றதெல்லாம் நாங்க ப்ராப்பரா பண்ணிட்டுருக்கோம். வேற எந்த பிராண்டுமே அந்த மாரி வாஷிங் ப்ராசஸ்ன்னே ஒண்ணு கிடையாது. அப்படியெல்லாம் வாஷிங் ப்ராசஸ் பண்றாங்க, நல்ல குவாலிட்டியா தயாரிக்கிறாங்கன்னா, பிரைஸ் ஹெவியா இருக்கும். ஒரு கிங் சைஸ் மேட்ரஸ் எல்லாம் நீங்க ஒரு 50,000த்துக்கு கம்மி நீங்க எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காதீங்க. ஒரிஜினல் லேடெக்ஸு. ஆனா 15,000, 30,000 சிந்தெடிக்கு தலாலே அது வேற. நல்ல சாஃப்ட்டா இருக்கக்கூடிய மெட்டீரியல் பண்றாங்க. அதுக்கப்புறம் சிந்தெடிக் லேடெக்ஸ்ங்கும் பொழுது உங்களுக்கு அது லேடெக்ஸே கிடையாது. நீங்க தயவு செஞ்சு கூகுள்ல ரிவ்யூ சாரி கூகுள்ல வந்து நீங்களே சர்ச் பண்ணி அத கொஞ்சம் படிங்க. ரிசர்ச்